வணக்கம் சிஎம் சார். நீங்கள் என்ன சொன்னீங்க? திராவிட கட்சிகள்லாம் ஓட்டுக்கு பணம் கொடுத்து தான் வெற்றி பெற்றாங்க, நாம் அதை உடச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஒரு தொகுதியில் ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. திராவிட கட்சிகள் கூட அவ்வளோ கொடுத்துருக்க மாட்டாங்க கொடுத்துருது. ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய். அதாவது மக்களே, கடந்த சட்டமன்ற எலெக்ஷனில் 234 தொகுதியிலையும் நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக வேட்பாளர் நிறுத்தினாங்க. 108 இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க. எப்படி வெற்றி பெற்றாங்கன்னா, இப்ப நம்ம வேட்பாளர் பேசுறாரு பாருங்க, இப்படிதான் வெற்றி பெற்றாங்க. சேலம் ஓமலூர் தொகுதியில தோற்று போன தமிழக வெற்றி கழக வேட்பாளர் அதியமான் நாம ஏன் தோற்று போனோம் அப்படின்னு தொண்டர்களை கூப்பிட்டு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறப்ப, சேலம் மேற்கு தொகுதியில உள்ள தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த வேட்பாளர் லட்சுமணன் ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்துருக்காருங்க. அதனால அவர் வெற்றி பெற்றுட்டாரு, நாம தோத்து போயிட்டோம் அப்படின்றத தொண்டர்கள்ட்ட அவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஆக மொத்தத்தில் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு. அதனாலங்க தேர்தல் ஆணையம் இதை கவனிக்கணும். சேலம் மேற்கு தொகுதியில் மட்டும்தான் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்களா, இல்லை 234 தொகுதியிலையும் தமிழக வெற்றி கழகம் சார்ந்து பணம் கொடுக்கப்பட்டதா என்பதை ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் வாங்குவதும் மிகப்பெரிய குற்றம். லஞ்சம் கொடுப்பதும் வாங்குவதும் எப்படி குற்றமோ, அதே மாதிரி ஓட்டுக்கு பணம் கொடுப்பதும் வாங்குவதும் மிகப்பெரிய குற்றம். 1 வருட சிறை தண்டனை நிச்சயமாக உண்டு. இந்திய தண்டனை சட்டம் ஐபிசி செக்ஷன் 171E மற்றும் புதிய பாரதிய நியாய சங்கிதா BNS செக்ஷன் 170 பிரகாரம் 1 வருட சிறை தண்டனை உண்டு. ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்த வேட்பாளர் லட்சுமணனையும் கைது பண்ணணும். அந்த தொகுதி மக்கள் யார் யாரெல்லாம் பணம் வாங்கினாங்க அவங்களையும் கைது பண்ணணும். இது ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் இந்த ஆட்சியில். அதனால சிஎம் சார், திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் வரும்ல, தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவீங்களே, எதுவுமே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அப்போ மறந்து போய் நாங்கள் ஓட்டுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும்னு சொல்லிட போறீங்க. உங்கள் வேட்பாளரை ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாப்ல, ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாவா. அப்போ ஓட்டுக்கு பணம் கொடுத்து தான் 108 இடங்களும் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கீங்க. இன்னொரு வாட்டி போயிட்டு ஓட்டுக்கு பணம் கொடுத்ததெல்லாம் நாங்கள் ஒட்டச்சிட்டோம், நொறுக்கிட்டோம், அடிச்சிட்டோம், தூக்கிட்டோம்லாம் பேசாதீங்க. இந்த டிவிக்கு ஆட்சி ரீல்ஸ் மோகத்தில் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம் தெரியுங்களா? ஆட்சியை பிடிச்சதே இன்ஸ்டாகிராமால தான். ரீல்ஸ் போட்டு தான் ஆட்சியை பிடிச்சாங்க. இப்பவும் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குது. தலைமைச் செயலகத்தில் நம்ம முதல் அமைச்சர் ரீல்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. வெளியில பார்த்தீங்கன்னா 106 தொகுதியிலும் வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அந்தந்த தொகுதிகளில் ரீல்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. ரீல்ஸ் பைத்தியம் முத்தி போய் என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல, என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. உதாரணமாக என்னன்னா, நம்ம சேலம் ஓமலூர் இருக்கு இல்லையா, அந்த தொகுதியில் வேட்பாளர் நின்று தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அதியமான் தோத்துட்டாருங்க. பக்கத்தில் சேலம் மேற்கு தொகுதியில் நின்று லட்சுமணன் வெற்றி பெற்றுட்டாரு. அப்ப அதியமான் என்ன சொல்றாருன்னா, லட்சுமணன் வெற்றி பெற்றதுக்கே ஒரு ஓட்டுக்கு அந்த தொகுதியில் 2000 ரூபாய் கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை அங்கே இருந்து யாரோ ஷூட் பண்ணி எப்போதும் போல ரீல்ஸ் போடுற மாதிரி போட்டு விட்டாங்க போல சமூக வலைத்தளங்கள்ல. அது இவ பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது. அதே மாதிரி நம்ம மீன்வளத்துறை அமைச்சர் நோ கமெண்ட்ஸ் அமைச்சர் இருக்காருல்ல, அவர் தொகுதி மாறி போய் நன்றி சொல்லிட்டு இருக்கிறாரு. அதையும் ரீல்ஸா எடுத்து போட்டு விட்டுருக்காங்க. டிவிக்கு ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இருக்கிற அவங்க கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாத்துக்குமே பைத்தியம் முத்தி போயிடுச்சு. அதனாலதான் தொகுதி மக்களுக்கு 2000 ரூபாய் கொடுத்ததை கூட கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒப்புதல் வாக்குமூலத்தோட ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க. தற்கொலைன்னு சொன்னா கோவம் வருது இல்லைங்க. இதுக்கு பெயர் என்னங்க? சமூக வலைத்தளங்கள் எந்த அளவுக்கு இருக்கு, நம்ம பேசுறது அடுத்த நொடி சமூக வலைத்தளங்கள்ல வரும் அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியல. ரீல்ஸ் பைத்தியம் ஆயிடுச்சு. என்ன நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. இதை பேசலாமா பேசக்கூடாதா அப்படின்னு தெரியல அவங்களுக்கு. அதனாலங்க தமிழக வெற்றி கழகத்தில் நடக்கக்கூடிய தில்லுமுழுகள்லாம் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வெளியே வந்துடும், கவலைப்படாதீங்க. அவங்களே ரீல்ஸா போட்டுடுவாங்க. எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அர்ப்பனுக்கு வாழ்வு அர்த்த ராத்திரியில கொடைபிடிப்பானா. அந்த மாதிரி போற போக்குல எம்எல்ஏ பதவியெல்லாம் கிடைச்ச உடனே என்ன பண்றதுன்னு நம்ம தற்கொலை வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு தெரியல, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியல. சாரி, அதாவதுங்க நாம என்ன சொன்னோம் அப்படின்னா, இங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு அவங்க தொகுதி வேட்பாளர் யாருன்னு தெரியாம விசிலுக்காகவும் விஜய்க்காகவும் ஓட்டு போட்டாங்க நம்ம சொன்னோம். ஆனா பாருங்க, தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு அவங்க தொகுதி எதுன்னு தெரியல. வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆயாச்சுங்க. ஆனா பிறகு தொகுதியில போய் நன்றி சொல்லணும்ல. அப்ப தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் நின்று வெற்றி பெற்ற நம்ம நோ கமெண்ட்ஸ் அமைச்சர், அதாங்க நம்ம மீன்வளத்துறை அமைச்சர் ஆக்டர் ஸ்ரீநாத், அவரு திருச்செந்தூர் புன்னகாயில் மக்களுக்கு போய் நன்றி சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த மக்கள் கூப்பிட்டு, ஏங்க இது உங்க தொகுதி இல்லைங்க, இது நீங்க அங்க போய் நன்றி சொல்லுங்க அப்படின்னு கூப்பிட்டு அனுப்பினவரோ அப்படியா அப்படின்ட்டு
அவர் தொகுதிக்கு வந்திருக்காரு. முதலமைச்சருக்கே அவர் தான் முதலமைச்சர்னு தெரியலங்க. இன்னும் டிஎம்கே ஆட்சின்னு எதிர்ச்சி கிழக்கில் போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிஎம்கே ஸ்டாலின் அப்படின்னு. முதலமைச்சரை விடுங்க, இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நாம கூப்பிட்டு சொல்லணும், நீங்க தான் வந்து எம்எல்ஏ, இந்த தொகுதியில தான் நின்னீங்க, இவ்வளவு ஓட்டு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிச்சிங்க அப்படின்றத நம்ம கூப்பிட்டு முதல்ல சொல்லணும் போது. அந்த மாதிரி இன்னைக்கு ரீல்ஸ் பைத்தியங்களா இருக்குதுங்க. அதாவதுங்க ரம்மி விளையாடும் போது ஒரு ஜோக்கர் இருந்தா பரவாயில்ல, 13 ஜோக்கரா இருந்தா எப்படிங்க விளையாட முடியும்? திங்க் பண்ணி பாருங்க. திமுகக்கும் எனக்கு நடுவுல யாரு வந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு 3rd கிரேட் ரவுடி பேசுற வார்த்தை. அப்போ இவங்களுக்கும் திமுகக்கும் நடுவுல வந்தது யாருன்னா கூட்டணிகள் தான் இருந்தாங்க. நாங்க வெளியே இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். நேத்திக்கு அவர் அவமானப்படுத்தினது கூட்டணி கட்சி தான் அவமானப்படுத்திருக்காரு. ஐஎம்எல்ஆ இருக்கட்டும், விசிகே இருக்கட்டும். நான் காங்கிரஸ் பத்தி பேச நான் தயாராவே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் வந்து ரொம்ப பெரிய மதிப்பான ஒரு பார்வையில பார்த்தது. நான்லாம் வந்து எனக்குலாம் காங்கிரஸ் எல்லாம் அவ்வளவு பிடிக்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல அவங்க பண்ண